அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழேசா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்தில் TET-PF இன் கார்ட் பாயிண்ட் கட்டமைப்பில் மூலோபாய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. TET-PF இன் கார்ட் பாயிண்ட் உள்ளமைவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் செய்யப்பட்டு previously located underwater fuelage அஸ்ட்ரா மிசைல் பைலான்கள் விங் ரூட் பொசிஷனுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் அஸ்ட்ரா பைலான்களை ரூட் பொசிஷனுக்கு மாற்றியமைக்கப்பட்டது என்றால், ஒன்று கட்டமைப்பு ஒருமைப்பாடு மற்றும் லோடு டிஸ்ட்ரிபியூஷன் தொடர்புடையதாக இருக்கலாம். விங்கின் ரூட் விமானத்தின் கட்டமைப்பு ரீதியாக வலுவான பகுதியாகும். அதிகமாக அழுத்தத்தையும் சுமையையும் கையாளும் திறனை கொண்டது. ஏவுகணை பைலான்கள் இந்த நிலைக்கு மாற்றியமைக்கப்படுவதன் மூலமாக விமானத்தின் ஆயுள் காலத்தை மேம்படுத்தும் வகையில் TET-PF இன் உடற்பகுதியில் உள்ள ஒட்டுமொத்த அழுத்தமும் குறைக்கப்படுகிறது. இந்த மாற்றம் சென்டர் கிராவிட்டிக்கு உகந்ததாக இருப்பதை உறுதி செய்கிறது. பிளைட் ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்ட்ரோலுக்கு பங்களிக்கிறது. ஏரோடைனமிக் எஃபிசியன்சி ஃபைட்டர் ஏர்கிராப்ட்களுக்கு முக்கியமானது. ஏன்னா ஃபியூல் எஃபிசியன்சி மற்றும் சூழ்ச்சி திறனை நேரடியாக பாதிக்கிறது. மின்கம்பத்தின் கீழ் பைலோடுகள் வைப்பதன் மூலமாக TET-PF இன் இழுவை திறன் அதிகரிக்கும். குறிப்பாக மல்டிபிள் மிசைல்களை கொண்டு போகும்போது அஸ்ட்ரா பைலான்கள் இறக்கைகளின் வேர்களுக்கு நகர்வதன் மூலம் TET-PF ஒரு கிளியர் ஏரோடைனமிக் ப்ரொஃபைலை அடைய முடியும். இழுவை குறைகிறது மற்றும் வேகம் மற்றும் எரிபொருள் செயல்திறன் மேம்படுகிறது. இப்படி TET-PF மாற்றி அமைப்பதன் மூலமாக விமானத்தின் சுறுசுறுப்பையும் பராமரிக்க உதவுகிறது. இது ஏர் டு ஏர் வான்வழி போர் மற்றும் ஏய்ப்பு சூழ்ச்சிகளுக்கு அவசியம். அஸ்ட்ரா பைலான்கள் இறக்கை வேர்களுக்கு இடமாற்றம் செய்வது, வெப்பன் சிஸ்டங்களின் ஒருங்கிணைப்பு மற்றும் செயல்பாட்டு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கலாம். விங் ரூட் நிலைகள் சிறந்த ஏவுகணை ஏவுதல் இயக்கவியலை வழங்க முடியும். மேலும் நம்பகமான பிரிவு மற்றும் பற்றவைப்புக்கு உறுதி செய்கிறது. இந்த மாற்றம் எளிதான பராமரிப்பு மற்றும் விரைவான மறு ஆயுதத்தை எளிதாக்கும். ஏன்னா இறக்கை வேர் நிலையில் உள்ள உதிரி பைலான்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது அணுகக்கூடியவை. கூடுதலாக இந்த உள்ளமைவு மிகவும் பல்துறை ஏற்றுதலை அனுமதிக்கிறது. TET-PF ஆனது பல்வேறு வகையிலான ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை எடுத்துச் செல்லவும் உதவுகிறது. TET-PF ஏர்கிராப்ட் கேரியர்களில் இருந்து செயல்படும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த இடவசதியில் மற்றும் விரைவான திருப்ப நேரத்தின் தேவையின் காரணமாக பேலோட் மேலாண்மை முக்கியமானது. அஸ்ட்ரா மிசைல்களை இறக்கையின் வேர்களில் வைப்பது மூலமாக TET-PF ஆனது எரிபொருள் டேங்குகள் அல்லது வெடிமருந்துகள் போன்ற கூடுதலான பேலோடுகளை உடற்பகுதியின் கீழ் கொண்டு செல்ல முடியும். ட்வின் என்ஜின் டெக் பேஸ்ட் ஃபைட்டர் ஜெட் இந்தியாவின் கடற்படை விமான திறனை நவீனமாக்க சிறந்த முக்கிய அங்கமாகும். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL மற்றும் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ADA ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது. TET-PF வயதான MiG-29K ஃபிளீட்டுகளுக்கு பதிலாக இந்தியன் நேவியின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.